எல்லா ஆண்மை குறைவுக்கும் தீர்வு உண்டு. நீரிழிவு நோயினாலையும் எல்லா பிரச்சனையும் உண்டாகும். அது முக்கியமா இரத்த குழாய்கள் நோய். நீரிழிவு நோய் அப்படின்றது டயபிட்டிஸ் இது இரத்த குழாய்களுடைய நோய். பாடி ஃபுல்லா இரத்த குழாய்கள் இருக்கு. எல்லா இடத்தையுமே இது பாதிக்கும். நரம்புகளை பாதிக்கும். அதே மாதிரி ஹார்மோன்கள் இம்பேலன்ஸ் உண்டு பண்ணும். அதனால சர்க்கரை வியாதி பல்வேறு முறைகளில் இதை பாதிக்கலாம். சேர்ந்தும் பாதிக்கலாம். ஒரே ஒரு பாதிப்பு மட்டும் இருக்கணும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட இரத்த குழாய்கள் நரம்புகள் அப்படி சேர்ந்தும் பாதிக்கலாம். என்ன காரணம் என்று கண்டறிய முடியும் நம்மளால. செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் டெஸ்ட்டுகள் இருக்குது. அதை எடுக்கும்போது நமக்கு எங்கே பாதிப்புன்னு தெரியும். இன்றைக்கு போன்ற அற்புதமான ஒரு சிகிச்சை முறைகள் உலகத்தில் என்றைக்கும் இருந்தது. திருமணமான புதிதில் கவுன்சிலிங், தெரப்பி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்து மருந்து மாத்திரைகள். உலகத்தை புரட்டி போட்டதில் வயக்ரா மாத்திரைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இன்றைக்கி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரு 7-8 ஜென்ரேஷன் வந்துருச்சு. தடலஃபில், அவனஃபில், உடனஃபில் நிறைய வந்துருச்சு. இந்த மருந்துகள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இன்றைக்கும். அடுத்ததாக 3ஆம் கட்டமாக ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன் போன்ற நல்ல விஷயங்கள் வந்துருச்சு. விந்து முந்துறதுக்கு பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் போன்ற விஷயங்கள் வந்துருச்சு. இதுல எதுலையுமே எனக்கு சரியாகலை, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அறுவை சிகிச்சைகள் இருக்கு. ஆணுறுப்புல பினைல் ப்ராஸ்தசிஸ் 2 சைலாஸ்டிக் டியூப் அந்த ஆணுறுப்புடைய உட்பகுதியில் வச்சு ஆப்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. நல்ல விரைப்புத்தன்மை இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்க இயல்பான தாம்பத்திய உறவுல இருக்க முடியும். குழந்தை பெற்றுக்கலாம், செக்ஸ் ரெகுலரா பண்ணலாம். விரைப்புத்தன்மை எனக்கு வரலன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால சர்க்கரை வியாதி, அதனால் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளே.